வாங்க இன்றைக்கி குயிக்காக ரெடி ஆகிற மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 2 வேக வச்ச உருளைக்கிழங்க பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கை நிறைய வெங்காயத்தாழை எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் முந்திரி பருப்பு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் நெய் போட போகிறேன். அதுக்காக தான் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 ஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு முந்திரி பருப்பையும் அதில் போட்டுருங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல், ஒரு நிமிஷம் கூட ஆகாது, அந்த முந்திரி பருப்பு செவக்கிற வரையும் அதை வறுத்துட்டு உருளைக்கிழங்கு அதில் போட்டுருங்க. உருளைக்கிழங்கை போட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் அந்த எண்ணெயிலே அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ மிளகாத்தூள் தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. எனக்கு நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா உங்கள் குழந்தை எவ்வளோ காரம் சாப்பிடுன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதனால் இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே அதே ஒரு நிமிஷம் போல் அப்படியே கலந்து கொடுங்க. ஒரு நிமிஷம் கலந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தாழை அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஆற வச்சுருக்க சாதமும் அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறிடுங்க. உங்களுக்கு தேவைன்னா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. இதுவும் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே நீங்கள் பேக் பண்ணலாம் லஞ்சுக்கு. இதுக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லை. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வேக வச்ச உருளைக்கிழங்குல தான் பண்ணணும்னு இல்லை, வேக வைக்காத உருளைக்கிழங்குலேயும் பண்ணலாம். அது கொஞ்சம் பாயில் பண்ணணும். இது பாயில் பண்ணி எடுத்து வச்சதுனால நமக்கு கொஞ்சம் குயிக்காக வேலை முடிஞ்சிடும், அவ்வளோதான். இதெல்லாம் எடுத்து கடைசியில் நான் ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சேர்த்தா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நெய்யே சேர்க்கலை அப்படின்னா தாளிக்கும் போதே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இது குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோடய வீடியோ நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.